Hi guys, welcome to Tamil Skill Guide YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு React அப்ளிகேஷன்ல வந்து எப்படி வந்து ஒரு API வந்து ஆப்டிமைஸ்ட் வேல இன்டகிரேட் பண்றதுங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லைப்ரரிஸ் பாத்தீங்கன்னா Stack React Query and Axis. ஓகேங்களா? Axis வந்து டிஃபால்ட்டாவே நீங்க வந்து API இன்டகிரேட் பண்றதுக்கு Reactல யூஸ் பண்ணிருப்பீங்க. தென் நம்ம React Query யூஸ் பண்ணி எப்படி வந்து அந்த Axios வந்து இன்னும் பெட்டரா ஆப்டிமைஸ்ட் வேல வந்து API இன்டகிரேஷன் அச்சீவ் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஸோ ஃபார் தட் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் ஸ்பேஸில் டெர்மினல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். npm init ப்ராஜெக்ட் பண்டில் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒயிட் ப்ராஜெக்ட் நேம் React Query Axis. ஓகேங்களா? தென் ஃப்ரேம்வொர்க் React JavaScript. then cd then npmi dependencies எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். dependencies இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த Visual Studio கோட்ல ஓபன் பண்ணி UI ல வந்து செக் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் வந்து பெர்ஃபெக்ட்டா வர்க் ஆகுதான்னு. ஸோ அட்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த ப்ராஜெக்ட் வந்து விஷுவல் கோட் ஸ்டுடியோவில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. தென் இங்கே டெர்மினல் ஓப்பன் பண்ணி அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணுவோம். ஸோ npm run day. ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. global host 5173. ஓகேங்களா? அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிடுச்சு. தென் நம்ம ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் கோடை வந்து delete பண்ணிக்கலாம். ஓகே, தென் இப்போ நம்ம டூ லைப்ரரிஸ் சொன்னோம் இல்லைங்களா, ஏபி வந்து ஆப்டிமைஸ்ட் வேல இன்டகிரேட் பண்ணுறது, அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். npmi ஃபர்ஸ்ட் ஒன் வந்து Axios, தென் அட் React. ஓகேங்களா? tan stack slash react hyphen query. ஓகேங்களா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டு பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. தென் இந்த டெர்மினல் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லைக் நம்ம Axios வச்சு எப்படி வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபார் தட் நான் சர்வீசஸ்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். சர்வீசஸில் index.js. ஓகேங்களா? ஸோ ஹியர் ஃபர்ஸ்ட் வந்து Axios வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் Axios ஃப்ரம் Axios. ஓகேங்களா? தென் இந்த Axios வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஸோ const client instance. ஓகேங்களா? இன்ஸ்டன்ஸ் சொல்லிட்டு Axios டாட் கிரியேட் ஆஃப். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து ஒரு காமனான இடத்துல வந்து கான்ஃபிகரேஷன் மேட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி வந்து bsetter யூஸ் பண்ணி நான் வந்து கான்ஃபிகரேஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த URL வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ a/ap. ஓகேங்களா? இதில் வந்து லைக் கெட் ரெக்வஸ்ட், போஸ்ட் ரெக்வஸ்ட் எல்லாமே இந்த மார்க் சர்வரில் வந்து நம்மளால் அப்டேட் பண்ண முடியும். தென் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. தென் இந்த இன்ஸ்டன்ஸை வச்சு லைக் எப்படி வந்து ஒரு ரீயூசபிள் கால் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ கான்ஸ்ட் ரெக்வஸ்ட் equal to async. So pass பண்ணக்கூடிய options, then const on
சக்ஸஸ். ஆன் சக்ஸஸ் ஆனால் நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிறது பண்ணுறது. ஸோ இதில் ரிட்டர்ன் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸோட டேட்டா வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுவேன். ஓகேங்களா? சப்போஸ் எரர் ஏதாவது வந்துச்சுன்னு வைங்களேன், கான்ஸ்ட் ஆன் எரர் அப்படின்னா நான் ஏதாவது டைனமிக்காக ஹேண்டில் பண்ணுறதுனா இங்கே ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு வச்சுங்களேன். எல்லா ஏபிஐயும் இங்கே வந்து தான் கால் நடக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து காமனாக வந்து எரரை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம்னு வச்சுங்களேன். எரர். ஸோ ப்ராமிஸ் டாட் ரிஜெக்ட் எரர் டாட் ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா. ஓகேங்களா? தென் இதுக்கு அடுத்தது இந்த ரெக்வஸ்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணால் நமக்கு வேணும் இல்லைங்களா? ஸோ ரிட்டர்ன் இன்ஸ்டன்ஸ் then request ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் then dot then on success then catch of on error. ஓகேங்களா? ஸோ ஒரு ரீயூசபிள் ரெக்வஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதை வச்சு நம்ம ஏபிஐல கால் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா லைக் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ரியாக்ட் query வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கான்ஃபிகரேஷன்ஸ் மேக் பண்ணலாம். ஸோ நான் app.jsx போயிட்டேன். ஸோ ஹியர் query client provider. ஓகேங்களா? query client provider. ஸோ இந்த JX வந்து நான் பேரண்டாக கொடுத்துக்கிட்டேன். ஃபார்மேட். தென் இந்த query client providerக்கு வந்து நம்ம வந்து query client வந்து கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். query clientோட இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ கான்ஸ்ட் query client equal to new query client of. ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் இந்த என்டையர் அப்ளிகேஷனுக்கு வந்து இந்த ஏபிஐ ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி கொடுக்கணும். வச்சுக்கலாம் அந்த ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ client equal to query. ஓகேங்களா? தென் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லைக் இந்த ரியாக்ட் query வச்சு நம்ம எப்படி வந்து கெட் ரெக்வஸ்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரீயூசபிள் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். தென் அடுத்து வந்து போஸ்ட் அண்ட் பேட்ச் அண்ட் டெலிட் இது மூணுத்துக்கும் சேர்ந்தாப்புல வந்து ஒரு ரீயூசபிள் ஃபங்க்ஷன் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் தட் அதுக்கு நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். சர்வீசஸ் தென் ஹூக்ஸ். ஓகேங்களா? ஏன்னா அது வந்து ஹூக்ஸாக தான் நம்ம ரீயூசபிள் ஹூக்ஸாக தான் கிரியேட் பண்ண போகிறோம். தென் ஹூக்ஸில் index.js. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கெட் ஒரு ஏபிஐ வந்து கெட் பண்ணுறது வந்து எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட். ஆக்சுவலி ஐ திங்க் சர்வீசஸில் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எக்ஸ்போர்ட். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் யூஸ் ஏபிஐ கெட். ஓகேங்களா? இதை வந்து எப்படின்னா லைக் யூஸ் query யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு கெட் ஏபிஐ ரெக்வஸ்ட் அச்சீவ் பண்ணுறது ரீயூசபிள் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். வச்சுங்களேன். ஸோ கீங்கிற பேரண்ட்ஸ் தென் ஃபங்க்ஷன் தென் பாஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? தென் ரிட்டர்ன் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா யூஸ் query ஃப்ரம் ரியாக்ட் query. தென் நம்ம ரிசீவ் பண்ண இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் அப்படியே போட்டுருவோம்னு வச்சுங்களேன். ஸோ query ஃபங்க்ஷன் query கீ மென்ஷன் பண்ணி கீ போட்டுருவோம். இந்த கீங்கிறது பார்த்தீங்கன்னா லைக் அரே ஆஃப் ஸ்ட்ரிங். ஓகேங்களா? அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். ஓகேங்களா? தென் query ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் தென் ட்ரிபிள் டாட் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கெட் ஏபிஐக்கு வந்து query வந்து ரெடி ரீயூசபிள் query வந்து ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரியே வந்து போஸ்ட் புட் டெலிட் இது மூணுக்கும் வந்து மியூச்சுவேட்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு ரீயூசபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் யூஸ் ஏபிஐ சென்ட். ஓகேங்களா? தென் வரக்கூடியது வந்து இது மியூச்சுவேட்டுக்கு வந்து கீ வராதுன்னு வச்சுக்கலாம். டேரெக்டாக ஃபங்க்ஷன் தான் வரும். தென் சக்ஸஸ். ஏன்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் சக்ஸஸ் கால் பேக் ஃபங்க்ஷன் ஏதாவது நம்ம கால் பண்ணோம்னா அதை நம்ம சக்ஸஸ் ரிசீவ் பண்ணிக்கோங்க வச்சுங்களேன். தென் எரர் தென் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ கிளியர். ஸோ அதை கிரியேட் பண்ணும்போது ரிட்டர்ன் யூஸ் மியூச்சுவேஷன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம்னு வச்சுக்கலாம். ஹூக். ஸோ நவ் மியூச்சுவேஷன் ஃபங்க்ஷன் வந்து பாஸ் பண்ணக்கூடிய ரிசீவ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் தென் ஆன் சக்ஸஸ். ஸோ ஆன் சக்ஸஸ் வந்து லைக் டேட்டா வந்து ரிசீவ் பண்ணும் ஆன் சக்ஸஸில்.
அதுக்கு அடுத்தது வந்து லைக் நம்ம அதுக்கு அடுத்து ஏதாவது ஒரு ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறோம்னா பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. விச் மீன்ஸ் கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஏபிஐ சக்ஸஸ். ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லைக் நம்ம கால் பண்ணக்கூடிய சக்ஸஸ். சப்போஸ் சக்ஸஸ் கால் பேக் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா சாரி சக்ஸஸ் ஆஃப் வரக்கூடிய டேட்டா வந்து அங்கே அனுப்பிச்சிருவோம்னு வச்சுங்களேன். தென் அதே மாதிரி வந்து ஆன் ஃபெயிலியர் வந்து அனுப்பும், ஆன் எரர் அனுப்பணும்னு வச்சுங்களேன். ஸோ ஆன் எரர் வந்துச்சுன்னா லைக் எரர் கால் பேக் வந்து பாஸ் பண்ணிடுவோம். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டாட் சேம் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ ஃபார்மேட் சேவ். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து மியூட்டுவேஷன் யூஸ் பண்ணி போஸ்ட் அப்டேட் அண்ட் டெலிட் இது எல்லாத்துக்கும் எப்படி ரீயூசபிளாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறது பார்த்துட்டோம். தென் யூஸ் கொரி யூஸ் பண்ணி கெட்டுக்கு வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறது அப்படின்னு பார்த்துட்டோம்னு வைங்களேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து லைக் கெட் அண்ட் போஸ்ட்டுக்கு வந்து ஒரு கொரி ஒன்று கிரியேட் பண்ணலாம் வச்சுக்கலாம், இண்டிவிஜுவல் கொரி. ஓகேங்களா. ஸோ ஃபார் தட் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், கொரி தென் index.js. ஓகேங்களா. ஸோ இதில் தான் வந்து அந்த கொரிஸ் வெளில போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் கெட் போஸ்ட்டுங்கிற ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த கொரியை வந்து நம்ம டைரெக்டாக வந்து அங்கே யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுங்களேன். ஸோ request of அதோட டைப். ஓகேங்களா. ஸோ URL ஸ்லாஷ் சேம் ஸ்லாஷ் போஸ்ட். ஓகேங்களா. தென் மெத்தட் நம்ம மென்ஷன் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ மெத்தட் கெட். ஓகேங்களா. ஸோ சேம் கெட் போஸ்ட் முடிச்சாச்சு. தென் கிரியேட் போஸ்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணோம். ஸோ கிரியேட் போஸ்ட். ஓகேங்களா. சொல்லிட்டு பாஸ் பண்ணக்கூடிய டேட்டா வந்து அப்படியே வந்து ஏபிஐ கொடுத்துருவோம். ஸோ ரெக்வஸ்ட் ஆஃப் URL ஸ்லாஷ் சேம் போஸ்ட் தென் மெத்தட் வந்து போஸ்ட். ஓகேங்களா. ஸோ மெத்தட் வந்து போஸ்ட். ஓகேங்களா. தென் பாஸ் பண்ணக்கூடிய டேட்டா. ஓகேங்களா. ஸோ கெட் போஸ்ட் கிரியேட் போஸ்ட்டுக்கு வந்து இது பண்ணிட்டோம். ஸோ இப்போ கெட் போஸ்ட் வச்சு லைக் எப்படி வந்து UI காம்போனன்ட் கிரியேட் பண்ணுறது, UI காம்போனன்ட் வந்து எப்படி இந்த கெட் போஸ்ட் வச்சு எப்படி இன்டகிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ app.jsx வந்து reusable காம்போனன்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ காம்போனன்ட் தென் இதில் வந்து post.jsx. ஓகேங்களா. ஸோ இந்த காம்போனன்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ லிஸ்ட் ஆஃப் போஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ண வச்சுக்கலாம். ஸோ RFC காம்போனன்ட் கிரியேட் பண்ணியாச்சு ஆப்பில். ஸோ நான் போஸ்ட்டுங்கிற காம்போனன்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்குவோம் போஸ்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ போஸ்ட்டில் பார்த்துக்கலாம். ஸோ போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ லிஸ்ட் ஆஃப் போஸ்ட்டை வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபார் தட் இப்போ வந்து அந்த யூஸ் கொரி யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதை வச்சு இங்கே வந்து எழுதுவோம்னு வச்சுக்கோங்க. ஸோ கான்ஸ்ட் யூஸ் கெட் கொரி யூஸ் பண்ணியிருந்தோங்களா. யூஸ் API கெட் ஆஃப் தென் இதுக்கு நம்ம பாஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொரி கீ. ஓகேங்களா. கீ பார்த்தீங்கன்னா கெட் போஸ்ட். ஓகேங்களா. இது வச்சு தான் யூனிக். இந்த கீ வச்சு நம்ம மல்டிபிள் ஃபியூச்சரில் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வச்சுங்களேன். தென் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ சர்வீஸில் கெட் போஸ்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா. தென் அது இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா டேட்டா தென் இஸ் லோடிங் தென் எரர். ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ வந்து ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எழுதலாம் வச்சுங்களேன். ஸோ இஃப் ஆஃப் இஸ் லோடிங் அப்படின்னா ரிட்டர்ன் லோடிங் ட்ரிபிள் டாட். ஓகேங்களா. சப்போஸ் இஃப் ஆஃப் எரர் இருந்ததுன்னா ரிட்டர்ன் எரர். ஓகேங்களா. தென் சப்போஸ் இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அப்படின்னா டேட்டா வந்து ஒரு அரேல தான் வரும்னு வச்சுங்களேன். ஸோ டேட்டா டாட். ஸோ அந்த போஸ்ட் வந்து எக்ஸிஸ்டிங் போஸ்ட் என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அது வந்து போஸ்ட்மேன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டம்மி போஸ்ட். ஸோ இந்த URL ஆக்சஸ் பண்ணும்போது API போஸ்ட் கெட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ID 123
6 வரைக்கும் இருக்குது நம்மகிட்ட டேட்டா ஓகேங்களா. ஸோ இந்த 6 டேட்டாவை இங்கே வருதான்னு பார்க்கணும். ஸோ டேட்டா டாட் மேப் ஆஃப் ஐட்டம் so div equal to item dot id so div ஓகேங்களா. so here இதில் span item dot id ஓகேங்களா. id டிஸ்பிளே பண்ணுறோம். தென் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா அடுத்த span tagல item dot name ஸோ போட்டாச்சு. ஸோ ஃபார்மேட் சேவ் நம்ம யூஏல செக் பண்ணலாம். ஸோ லோடிங். ஸோ பார்த்தீங்களா லிஸ்ட் ஆஃப் போஸ்ட் 1 2 3 4 5 6 6 போஸ்ட் டேட்டா வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து நம்ம யூஸ் எஃபெக்ட் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்ம ஆப்டிமைஸ்ட் வேல டேரெக்டாக டிஃபால்ட்டாக கால் பண்ணுற மாதிரி வந்துருப்பாங்க. ஸோ லோடிங் அந்த லோடருக்கும் நம்ம தனி லோடர் எழுதலைன்னு வச்சுக்கலாம். ஸோ அதுலேயே வந்து ரியாக்ட் கொரியிலே வந்து டிஃபால்ட்டாக வந்து லோடர்ஸ் எரர்ஸ் எல்லாமே வந்துடும் வச்சுக்கோங்களேன். அதை நம்ம டேரெக்டாக வந்து ஈஸியாக ஒரு ஸ்டேட் மாதிரி அதை நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு கிரியேட் போஸ்ட் வந்து அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்காக வந்து காம்பனன்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஆட் போஸ்ட் டாட் ஜேஎஸ்எக்ஸ் ஓகேங்களா. ஆர்எஃப்சி ஆட் போஸ்ட் ஹியர் இங்கே வந்து ஆட் போஸ்ட்டுங்கிறத வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் போஸ்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ ஆட் போஸ்ட்டில் வந்து இன்புட் பாக்ஸ் ஐ மீன் ஐடிக்கும் நேமுக்கும் இன்புட் எழுதுற மாதிரி எழுதிக்கலாம். ஸோ ஆட் போஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ம் ஓகேங்களா. ஸோ ஃபார்ம் கிரியேட் பண்ணிக்குவோம். ஃபார்ம் தென் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இன்புட் டைப் நம்பர் நேம். இந்த நேம் எதுக்காக நான் கொடுக்குறோம் நான் சொல்கிறேன். ஸோ மினிமம் 0 தென் மேக்ஸ் 100 தென் பிளேஸ் ஹோல்டர் என்டர் ஐடி ஓகேங்களா. ஸோ இன்புட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது இன்புட் அகைன் டைப் டெக்ஸ்ட் நேம் கொடுக்கறதுக்காக நேம் வந்து நேம் பிளேஸ் ஹோல்டர் என்டர் நேம் ஓகேங்களா. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்புட் டைப் சப்மிட் ஓகேங்களா. தென் இது வந்து ஃபார்மை சப்மிட் பண்ணுறது நம்ம எழுதணும் வச்சுங்களா. லேபிள் போட்டு சப்மிட். தென் இந்த ஃபார்மில் வந்து அந்த சப்மிட் ஹேண்டில் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஆன் சப்மிட்டில் வந்து ஹேண்டில் சப்மிட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து எடுப்போம். ஸோ ஹியர் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபார்மோட வேல்யூஸ் வந்து எடுக்கிறதுக்கு வந்து நான் ஸ்டேட் அதில் எதுவுமே டிக்ளேர் பண்ணல. ஸோ டிஃபால்ட்டாக HTML இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கான்ஸ் ஹேண்டில் சப்மிட். ஸோ ஈவெண்ட் எடுத்துகிட்டு வரோம். தென் ஸோ இதை வந்து டிஃபால்ட் ஆக்ஷனை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறோம். டிஃபால்ட் ஃபார்ம் சப்மிட் ஆக்ஷன் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவோம். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம எடுக்கணும்ல. ஸோ அதுக்கு வந்து லைக் ஐ மீன் ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே வந்து ஃபார்ம் டேட்டாங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்மளால் ஃபார்ம் டேட்டா வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும் வச்சுங்களேன். ஸோ ஃபார்ம் டேட்டா சொல்லிட்டு நியூ ஃபார்ம் டேட்டா ஆஃப் ஈவெண்ட் டாட் டார்கெட் வேல்யூ நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா console dot log of form data dot get of அதோட நேம் என்ன. ஸோ ஐடி. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா form data dot get of நேம்னு வச்சுங்களேன். ஸோ நேம் கொடுத்துருக்கீங்களா ஐடி அண்ட் நேம் இதை வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபார்ம் சேவ் பண்ணிட்டேன். ஸோ ஆட் ஃபார்ம் வந்துச்சு. இங்கே கன்சோல் லாகில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் அந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும்னு வச்சுங்களேன். லைக் அந்த வேல்யூஸ் வந்து லைக் கன்சோல் ஆகும் ஃபார்ம் சப்மிட் ஆனதுக்கும். ஐடி 6 இருக்குங்களா. ஸோ 7 ஒரு யூசர் பார்த்தீங்களா 7 நம்ம கொடுத்துருக்க வேல்யூ வந்து அப்படியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டேட் அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் டிஃபால்ட்டாக நேட்டிவ் ஈவெண்ட்ஸ் வச்சே நம்ம வந்து வேல்யூ எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் வந்து பேக் ஹேண்டில் அனுப்புறதுக்கு நமக்கு ஃபங்க்ஷன் வேணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு தான் வந்து
யூஸ் ஏபிஐ செட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். கான்ஸ்ட் டு யூஸ் ஏபிஐ சென்ட். ஓகேங்களா, யூஸ் ஏபிஐ சென்ட். சென்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிரியேட் போஸ்ட். ஓகேங்களா, கிரியேட் போஸ்ட்டுங்கிற சர்வீசஸ் ஃபங்க்ஷனு. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சக்ஸஸோட கால் பேக் console.log of success. ஓகேங்களா, தென் அடுத்தது வந்து எரரோட கால் பேக். ஓகேங்களா, ஸோ எரர் console.log of failure. ஓகேங்களா, ஸோ நான் சேவ் பண்ணி ஃபார்மேட். ஸோ ஃபார்மேட். ஸோ இந்த இடத்துல எடுத்துக்க பார்த்தீங்கன்னா மியூட்டேட் அண்ட் இஸ் பெண்டிங். ஓகேங்களா, ஸோ இந்த மியூட்டேட் வேல்யூ வச்சு தான் நம்ம இங்கே இது பாஸ் பண்ணுவோம்னு வச்சுக்கலாம். ஸோ மியூட்டேட்டுக்கு நம்ம என்ன ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணுறோமோ அது அப்படியே அங்கே போய்டும் வச்சுக்கலாம். மியூட்டேட் ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணுவோம். ஐடி ஆஃப் சேம் ஃபார்ம் டேட்டா டாட் கெட் ஆஃப் ஐடி. தென் அதே மாதிரி வந்து நேம்க்கு நேம் ஃபார்ம் டேட்டா டாட் கெட் ஆஃப் நேம். ஓகேங்களா, ஸோ மியூட்டேட் முடிச்சாச்சு. தென் சப்போஸ் நமக்கு அந்த லோடிங் வேல்யூ வேணும்னாலும் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹியர் ஸோ வேல்யூ இஸ் பெண்டிங். ஓகேங்களா, ஸோ இஸ் பெண்டிங்னா ஸோ டெக்ஸ்டில் ஃபார்ம் சப்மிட்டிங் அப்படின்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து 7 ஒரு வேல்யூ கொடுக்குறேன். கொடுத்து ஆண்ட்ரோஸுங்கிற வேல்யூ சப்மிட் பண்ண போகிறேன். ஃபார்ம் சப்மிட்டிங் ஏபிஐ சக்ஸஸ். ஓகேங்களா, சப்மிட் ஆகிடுச்சு. தென் இந்த இடத்துல வேல்யூ வரலைங்களா, ஸோ அதுக்காக வந்து ரெஃப்ரெஷ் பண்ணால் 7 ஆண்ட்ரோஸ் வந்து சப்மிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வேல்யூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் பண்ணாமல் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஏபிஐ கால் நடந்துச்சுன்னா வந்து அந்த கொரிக்கி வச்சு நம்மளால அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ண முடியும்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு லைக் நம்ம யூஸ் ஏபிஐ கீ ஏபிஐ சென்ட் சர்வீஸ் ஹூக்ஸ் எழுதியிருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து அந்த கான்ஃபிகரேஷன் தான் ஆட் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைக் எந்தெந்த கீ எல்லாம் ரெஃப்ரெஷேட் பண்ணணுமோ இன்வேலிடேட் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஸோ இன்வேலிடேட் அரல்ஸ் கீ. ஓகேங்களா, கீ என்னென்ன கீலாம் வேணுமோ அதை வந்து அரே ஃபார்மேட்டில் வாங்கிட்டு அந்த கீ எல்லாத்தையும் ரெஃப்ரெஷ் பண்ணிவிடுவோம் வச்சுங்களேன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆன் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இந்த கன்சோலாக வந்து எடுத்துடலாம். ஆன் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் கீ சப்போஸ் கீ இருந்துச்சுன்னா தென் கீ டாட் ஃபார் ஈச் ஆஃப் கீ டாட் ஃபார் ஈச் ஆஃப் உள்ள இருக்கிற ஒவ்வொரு கீஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஏன்னா அது வந்து அரேஸு கீஸ் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு கீயை எடுத்துகிட்டு வரோம்னு வச்சுக்கலாம். ஸோ தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ கொரி கிளைண்ட் ஒன்று யூஸ் பண்ணுவோம் வச்சுக்கலாம். அந்த கொரி கிளைண்ட் வச்சு தான் நம்ம வந்து இது பண்ணுவோம்னு வச்சுக்கலாம். ஸோ கொரி கிளைண்ட் வந்து ஆக்சஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ கான்ஸ்ட் கொரி கிளைண்ட் சொல்லிட்டு ஹூக்ஸ்லேருந்து அந்த கொரி கிளைண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். யூஸ் கொரி கிளைண்ட். ஓகேங்களா, இந்த ஹூக்ஸை வச்சு நம்மளால அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த கொரி கிளைண்ட்டை வச்சு லைக் இதை வந்து இன்வாலிடேட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா லைக் அதை வந்து திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ கொரி கிளைண்ட் டாட் இன்வாலிடேட் கொரிஸ் ஆஃப் நம்ம பாஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கீ. ஓகேங்களா, ஸோ ஃபைன். இப்போ இந்த யூஸ் ஏபிஐ சென்டருக்கு நம்ம கீஸ் வரணும் இல்லைங்களா. ஸோ அதனால் போஸ்ட் இதில் போய் நீங்கள் ஆட் பண்ணும்போது லைக் ஆட் போஸ்ட்டில் வந்து லைக் இந்த கொரி கீயை வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து அதை இன்வாலிடேட் பண்ணிடுவோம் வச்சுங்களா, திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா, ஸோ ஃபெயிலியர். அடுத்தது பார்த்தீங்கன்னா அரேயில் வந்து நீங்கள் இந்த கெட் போஸ்ட் அனுப்பும்போது இந்த கெட் போஸ்ட் கொரிஸை வந்து அது வந்து ஒட்டுமொத்த ரியாக்ட் கொரிலையும் இன்வாலிடேட் பண்ணோன்னே அது வந்து ரீஃபெச் ஆகிடும் வச்சுங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ பாருங்கள். ஸோ ஹியர் இப்போ வந்து 8 நான் வந்து ஸ்க்ரீன் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஏபிஐ வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன்.
ஃபார்ம் சப்மிட்டிங் பார்த்தீங்களா 8 ஸ்கில்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஏபிஐ வந்து ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து லைக் நம்ம ரியாக்ட் query வித் ஆக்சஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜஸ், எஃபிஷியன்ட். தென் நம்ம வந்து ஸ்டேட் வந்து மேனேஜ் பண்ண தேவையில்லை, அதோட பெண்டிங் ஸ்டேட், அதோட எரர், எவ்ரிதிங் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும் வச்சுங்களேன். நீங்கள் ஒரு எஃபெக்ட் யூஸ் பண்ணி அந்த இடத்துல போய் ஒரு ஏபிஐ கால் பண்ணுங்கிற அவசியம் இல்லைன்னு வச்சுங்களேன். எல்லாமே வந்து லைக் ரியாக்ட் queryயோட ஒரு காமன் ஹூக்ஸ் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிட்டு அதை வச்சு நம்மளால எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட முடியும் வச்சுங்களேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.